கூமாம்பட்டியில் மட்டும்தான் ஆற்றுல குளிப்பாக, ஐலேண்டை பார்ப்பாக அப்படின்லாம் கிடையாது. கொரியாவிலையும் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கொரியாவோட ஐலேண்ட் எப்படி இருக்குது? கொரியாவில் கொஞ்ச நாளாக செம்மையாக வெயில் அடிச்சிட்ருக்கு. நம்ம ஊர் வெயிலோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 2 டேஸாக நல்ல ரெயின் வந்துச்சு. அந்த ரெயினுக்கு ஆற்றுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆற்றுல எவ்வளோ வெள்ளம் போகுதுன்னு பார்க்கவே போயிருந்தேன். இது வந்து பிரிட்ஜுக்கு அடியில். இந்த இடத்துல தண்ணி ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மலைக்கு வந்து ஃபுல்லாக போய் நிறைஞ்சு போயிட்டு நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு வந்து போகிறது. இந்த இடத்துல போகும்போது வெள்ளத்தோட சத்தம் அவ்வளோ சத்தமாக இருந்துச்சு. ரொம்ப பயமாகவே இருந்துச்சு அந்த சவுண்டு. கொரியாவிலையும் கூட ஆற்றுல குளிச்சுக்கிட்டு ஐலேண்டை பார்க்கலாம். ஐலேண்டை மட்டும் இல்லை, கூட பில்டிங்கும் சேர்த்து பார்க்கலாம். இந்த ஆற்றுல போகக்கூடிய தண்ணி அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே பாம்பு இருக்குது, இல்லை பூச்சி இருக்குது, மஸ்கிட்டோ இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு பயமே தேவையில்ல. தண்ணி பார்க்கவே அவ்வளோ சுத்தமாக இருக்கும். கொரியாவோட ஐலேண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கூமாம்பட்டி அளவுக்கு இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏங்க, இதுதாங்க கொரியாவோட ஐலேண்டு. எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா? கொரியாவோட ஐலேண்டை பாருங்கள். கூமாம்பட்டியில் மட்டும்தான் ஆற்றுல குளிப்பாக, ஐலேண்டை பார்ப்பாக அப்படின்லாம் கிடையாது. கொரியன்ஸ்லாம் ஒரு படி மேலேயே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஆற்றுல குளிக்கிறாங்க, ஆற்றுலையே குளிக்கிறாங்க, ஏன் இங்கேயே பாயை வச்சு போட்டு படுக்கவும் செய்கிறாங்க. ஆமாம், இவங்க வீக் டேஸில் வந்து அந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாலத்துக்கடியிலுமே இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கேயே சாப்பிடுவாங்க, இங்கேயே தூங்குவாங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பாலத்துக்கடியில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக அவ்வளோ பேர் இருப்பாங்க. மார்னிங் ஒரு 10 o'clock மேலே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு வரை இங்கே தான் இருப்பாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் மட்டும்தான் இருப்பாங்க. கொரியன்ஸ்லாம் இப்படிலாம் இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கவே இல்லை. பாருங்கள் கொரியாவோட ஐலேண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஐலேண்டை பார்த்துக்கிட்டே ஆற்றுல எப்படி குளிச்சுக்கிட்டோம், விளையாடிக்கிட்டோம், இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம், தூங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோடு, இத்தனைக்கும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தண்ணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னல, அதனால் இவங்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஒருத்தவங்க தூங்கிட்டாங்க படுத்து. இப்படியெல்லாம் கொரியன்ஸ் இருப்பாங்க நீங்களாம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவங்க இப்படியும் இருப்பாங்க. நைட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நைட் டைம்லையுமே இவங்க வந்து இருக்காங்க, ஆற்றுல விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கொரியன்ஸ் இப்படியெல்லாம் இருப்பான்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? விளையாடலாம் நைட் டைமில் கூட. வா, இவரெல்லாம் பாருங்கள், நைட் ஆகிடுச்சு, இப்போ தான் ஃபிஷ் பிடிச்சி விளையாடிட்டு கிளம்புறாங்க போல். இவங்க ஆக்சுவலி தண்ணியிலே சேரை போட்டு ஜாலியாக குடிச்சிக்கிட்டு அப்படியே சில்லுன்னு காற்று வாங்கிட்டு இருப்பாங்க. ஆற்றுலேருந்து பார்த்தா மேலே அந்த வியூ வந்து இப்படி தான் தெரியும். ஒரு சைடு பில்டிங்கும், அந்த சைடு ஐலாண்டும் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபேமிலியோட மீன் பிடிச்சிட்ருக்காங்க. மீன் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இவங்க வந்து பிடிச்சி விளையாடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சிலர் மேபி கொண்டு போய் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இவங்க கடைசியாக தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுறாங்க, அது மட்டும் தெரியும். எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் நான். மனுஷங்க மட்டும்தான் தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்கலாம் இல்லை, டாக்ஸ்லாம் கூட இப்படி தான் கூப்பிட்டு வந்து விளையாட விட்டு வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த டாகில் ஏதோ தூக்கி போட்டாங்க, அது கொண்டு போய் அவங்க ஓனர்கிட்ட கொடுக்கும் போல. தண்ணி ஆனால் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். டாக்ஸ்லாம் விளையாடுறது நீங்கள் ரொம்ப பேடாக நினைக்கிறேன்னா, இங்கெல்லாம் டாக்ஸ் அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்குறாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூமாம்பட்டியை உண்மையிலே கொரியன்ஸ் மிஞ்சிட்டாங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.